உங்களுக்கு என்னடா துமுறு அப்படின்னு, அந்த பையில இந்த பையில அப்படின்னு வேஷ்டி ஷர்ட்டே எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டேன். நான் வந்து கிடைக்கணும்னாலும் நினைச்சதே இல்லை. நம்ம என்ன இவ்வளோ பேர் ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு வந்து பாடுறாங்க. இன்னமும் இவன் அசிங்கம், இவனை ஏன் கொண்டு போய் அங்க வச்சிருக்கீங்க? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. முதல்ல எப்ப சென்னைக்கு வந்தீங்க? முதல்ல வந்து நான் அந்த சென்னைக்கு வந்தது சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஆனா சென்னை பத்தி ஒரு பிம்பம் இருந்திருக்கும்ல, இப்படிலாம் இருக்கும், அங்க போனா இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு. எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு போனவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், இங்க வந்தா ஒரே டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு. ஒரே புழுதி டிராஃபிக்மா இருக்கும். அதனில வந்து நம்ம ஒரு சோப்பு விளம்பரமா இருக்கட்டும், ஒரு ஷாம்பு ஃபேஸ் க்ரீம் விளம்பரமா இருக்கட்டும், அந்த புழுதி அந்த டிராஃபிக் இதே தான் அடிக்கடி என்னோட பிம்பமும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரே டிராஃபிக்கா இருக்கும் இங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம், இந்த நெருக்கடிசலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இன்பமும் இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டுல அம்மா அப்பா கூட சென்னைக்கு வரும்போது கூட உங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அது மாதிரி இல்ல, வாய்ப்பே வரலையா? அம்மா அப்பா வரத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை, வேலை இல்லை. என்ன வேலைக்காக வேண்டி நாங்க இங்க வரப்போறோம்? எல்லாம் எங்களுடைய தேவைங்கிறது கிராமப்புறங்கள்லயே பூர்த்தி செய்யப்படுது. அதற்காக வந்து சென்னை வரணுங்கிற ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்படலை. அம்மா அப்பா எப்ப ஃபர்ஸ்ட் வராங்க? அம்மா அப்பாவும் இப்பதான் வராங்க. ஓ, நீங்க இது மாதிரி சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களையும் கூட்டிட்டு வரீங்க. நான் வந்து 2 மாசம் 3 மாசம் இங்க இருக்கிற நிலவரங்கள் எப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களே நான் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு. அதுவும் வந்து சேனல்ல சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு கூட தெரியாது எங்க அம்மா அப்பா சென்னைக்கு வந்தது. சென்னைக்கு கிளம்பி வரும்போது அந்த அனுபவம் இருக்குல்ல, ஒரு கனவோட சுமந்துக்கிட்டு, என்ன சொல்றது, நம்ம எதிர்காலம் அதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் வருவோம். பயந்துகிட்டே தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு சென்னைக்கு வந்து பழக்கம் இல்லைல்ல. நான் ஃபர்ஸ்ட் தடவை வந்து வரும்போது, ஆடிஷன் வரும்போது, இன்னைக்கு நைட்டு நான் கிளம்புறேன் தஞ்சாவூர்லேருந்து, நாளைக்கு மறுநாள் காலையில் 6 மணிக்கு சென்னை வரும் ட்ரெயின். நான் எல்லா பேக்லேயே வச்சுருக்கேன். நாளைக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு, பணம், வாட்சு, சோப்பு எல்லாம் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் பேக்கில் இருக்கு. எதில் வரீங்க? பஸ்ஸா? ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். இப்போ ட்ரெயினில் வந்துட்டு நான் தூங்கிட்டேன் பேக்கை வச்சுட்டு. எழுந்திரிச்சு பார்க்குறேன் பேக்கை காணும். எனக்கு அப்படியே அழுகனா தாங்கவே முடியல. இன்னும் நாளைக்கு ஆடிஷன் இருக்கு, என் கையில ₹1 கூட இல்லை, எல்லாம் பேக்ல தான் இருக்கு. நாளைக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸும் பேக்ல இருக்கு. நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸும் அந்த லோயரும் அந்த பனியனும் அந்த மொபைல் தான் கையிலேயே வச்சிருக்கேன். அப்படியே இது எல்லாம் காணா போயிடுச்சு. ஹெட்ஃபோனு எல்லாம் காணா போயிடுச்சு. அப்புறம் எப்படி அதெல்லாம் இது பண்ணீங்க, மேனேஜ் பண்ணீங்க? அதுவும் புது ஏரியா. மன வருத்தமா போயிடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோமே அப்படின்ட்டு. ஒன்றும் தெரியல நமக்கு. ட்ரெயின்லேயே நான் அப்போ தான் பயணம் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ட்ரெயின்லேயே போகிறேன் சென்னைக்கு. ஆனால் மற்றவங்களாம் இருந்தால் அது மாதிரி ரிசர்வ் பண்ணி போகணும், மறுநாள் வந்து ஃபேஸில் அந்த சொனக்கம் தெரியக்கூடாது, அந்த டயர்லாம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க, ரிசர்வேஷன்லாம் பண்ணி வருவாங்க. நீங்கள் எப்படி வந்து டிக்கெட்டே அங்கே தான் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் தான் டிக்கெட்டே எடுத்தேன். வந்து எடுத்துட்டு காலையில் வெறுங்கையோட வந்து எக்மோரில் இறங்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும், ஒரு ஈவெண்ட்டு போனாலும் சரி, ஒரு எங்கே போனாலும் சம்பாதிக்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சபரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது ஒன்றும் தெரியாது எனக்கு. உங்கள் காசெல்லாம் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். எடுத்து செலவு பண்ணிக்கிட்டான்னு பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அப்படியாப்பட்ட நண்பர்களை நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு வெறுங்கையோடு நிற்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ பேக்கெல்லாம் தொலைச்சிட்டே என்கிட்ட ₹1 இல்லை, நான் ஆடிஷன் போகணுன்னு காலையில் 6 மணிக்கு மெசேஜ் போட்டு விட்றேன் குரூப்பில். அவன்கிட்ட இருந்த பணம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 போட்டு விட்டானுங்க. ஆளுக்கு 500 1000 500 1000ன்னு. அப்புறம் அதுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் அந்த பணத்தை வச்சு பூந்தமல்லி வந்து இறங்கி பூந்தமல்லியில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் செம்பரம்பாக்கம் பஸ் ஏறி போய் ஆடிஷன் எடுத்தேன். யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்களா கூட்டிட்டு போறதுக்கு, ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது? நான் மட்டுமே தான் கேட்டே வந்தேன். ஆனா அதே உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தா பாடுறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே ஒரு ப்ரெஷர், பேக் காணா போனது ஒண்ணு, ஒரு அலைச்சல் வேற. நான் வந்து கிடைக்கணும்னாலும் நினைச்சதே இல்லை. நம்ம என்ன இவ்வளவு பேர் ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு வந்து பாடுறாங்க. உண்மையிலே இறைவனுக்கு என்னோட மனசார்ந்த ஒரு உள்ளம் கவர்ந்த ஒரு நன்றியை நான் அவருக்கு சொல்லணும். ஏன்னா
இது போல ஒரு குரல் வளத்தை யூனிக்கா எனக்கு கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப அவரை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்கு எங்காச்சும் வெளியில போறோம்னா அம்மா அப்பா அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அதை எதோ மறந்துட்டியா, அதை எடுத்து வை, சோப்பு எடுத்து வை, சின்ன சின்ன விஷயங்கள். அது நமக்கு 10 ரூபா தான் இருக்கும். ஆனா அதை வீட்டில இருந்து கொண்டு வந்து நம்மளுக்கு எடுத்து பிள்ளைக்கு இது மாதிரி கொண்டுட்டு போட்டாங்க, எதாவது அலைய வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு பேக்கே தொலைச்சிட்டீங்க, அப்படி கனவுகளோட கொடுத்த பேக்கை அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா? நான் இதை சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து தனியா போறோங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப மனசங்கடம். ஏன்னா யாருக்கும் தெரியாது நம்ம தனியா போறோங்கிறது. சரி நம்ம இந்த நேரத்துல போய் பேக்கு காணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா நடுராத்திரி தான் முழிச்சேன், ஒரு 2:30 மணி இருக்கும் நான் முழிக்கிறப்போ. காணுன்ட்டு அந்த நேரத்துல நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. பிள்ளை என்ன பண்றானே இது பண்றாங்க. பேக்கு தொலைஞ்சு போனதை நான் சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட. நான் இங்க வந்ததுக்கு பிறகு வந்துட்டு நான் முடிச்சுட்டு ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றேன், இந்த மாதிரி பேக்கு காணா போயிடுச்சு. எங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் மறுநாள் ஆடிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சது என்னோட லக்கி ஷர்ட். அது அந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு சட்டை. அது அந்த பேண்ட்டும் அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு அது தொலைஞ்சு போனோடனே ஏதோ அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ எங்க அம்மா கேட்குறாங்க கரெக்டா. ஏன்னா எனக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். எங்க அந்த சட்டையே காணுமே, அது எங்க அப்படின்னு. அப்பதான் நான் விஷயத்தையே சொல்றேன். இந்த மாதிரி அன்னைக்கு எடுத்துட்டு போனேன், அன்னைக்கு ராத்திரி காணா போயிடுச்சு. எங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்கள் சித்தப்பா போலீஸாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ்டு எங்கள் சித்தப்பா. நிறைய சொல்லியிருக்கீங்க. எங்கள் சித்தப்பாயிட்ட மொத்தம் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பாயிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி விடு, நீ போய் இறங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இப்போது மெசேஜ் பண்ணதான் அவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணானுங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஆடிஷன் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. அதில் பேக்கில் தொலைஞ்சது பணமாக இருந்தால் கூட சம்பாரிச்சிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். அந்த ஆதார் கார்டு அது மாதிரி போச்சுன்னா அதுக்கு வேற பாதி அலைய வேண்டியதாக இருக்கும். வேற நல்ல வேலை அந்த மாதிரி பொருள் ஒன்றும் வைக்கல. அதில் ஊருக்கு போனீங்களா? இங்கே சென்னையிலேருந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு அதிகமாக போகலை, ஒரு 2 முறை தான் போனேன். பாஸ்போர்ட் விஷயமா போனேன் இடையில ஒரு தரம். அப்புறம் பாஸ்போர்ட் வந்துடுச்சுன்னொன்னு அதை வாங்குறதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு நாள் போனேன். அது பாஸ்போர்ட்டுக்காக வேண்டி தான் போனேனே ஒழிய மற்ற எதுக்காக வேண்டி ஊருக்கே. எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ஏன்னா உங்களுடைய உடம்பு ரத்தம் உதிரம் அப்படின்னு எல்லாத்துலேயும் அந்த ஊர் மண் வாசனை அதுதான் பேசினாலே உங்களுடைய சாயல்ல வரும். இத்தனை மாசம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கவலையா தான் இருக்குது. ஏன்னா எங்க ஊரு இப்போ காவேரி ஆத்து பக்கத்தெல்லாம் நாங்க மீன் பிடிக்க போவோம். மீன் பிடிக்க போறப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ தண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மீட்டர்ஸ் தள்ளி ஓடுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஊத்து தோண்டுவோம். ஊத்து தோண்டி தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு அந்த தண்ணியை குடிப்போம். நாங்க ஊத்து தண்ணியை குடிப்போம், அதே குளத்துல உள்ள தண்ணியை குடிப்போம். இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது ஒரு ஆர்டிஃபிஷியல். இது கண்ணுக்கு தான் அழக தருமே ஒழிய மனசுக்கு அழக தராது. இதே வந்து கிராமப்புறங்கள்ல போய் இந்த காவேரி ஆத்து பக்கத்து பார்த்தோம்னா அவ்வளோ கொக்கு நிற்கும். அந்த தண்ணி ஓடுறதும் மீன் துள்ளி குதிக்கிறதும், அந்த ஓரத்துல அப்படியே காலை வச்சோம்னா அப்படியே மீன் வந்து அப்படியே கடிக்கும் காலெல்லாம். அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, இப்போ வந்து அதுக்கு என்னமோ ஆங்கிலத்துல சொல்றாங்க, அந்த மீன் தெரப்பியா. ஆமா, தெரப்பி மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்ன அது வந்து அதுவே ஆர்டிஃபிஷியல். அது நம்மளா தானே உருவாக்குறோம். ஆனா இயற்கையா வந்து இப்படி ஆத்தாங்கரையில போய் காலை போட்டு டக்கு டக்குன்னு ஆட்டிட்டு அந்த ஃபீலை வந்து இது கொடுக்காது. ஆரம்பத்துல நான் வரும்போது மினரல் வாட்டர் எனக்கு அப்படியே என்ன செட்டே ஆகலை. இப்போ எங்க ஊரு அதே காவேரி தண்ணியை போய் நான் அன்னைக்கு குடிக்கிறேன். எனக்கு அந்த காவேரி தண்ணி என்னமோ அது ஒத்துக்காம போயிடுச்சு. மினரல் வாட்டர் குடிச்சு குடிச்சு எனக்கு எங்க பார்த்தாலும் மினரல் வாட்டர் கேன் தான். இது இந்த உலகத்துல மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு வேற வித்தியாசத்தை தந்துச்சு இந்த சென்னை நகரம் அப்படிங்கிறது? அங்க முழுக்க முழுக்க தண்ணி சொல்றீங்கல்ல, அது தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடியது, அதையுமே பிடிக்காம போச்சு. அது மாதிரி நீங்க இங்க என்ன உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்துச்சு? உணவு முறை மாறிடுச்சு, உடை நாகரிகம் மாறிடுச்சு. ஆனா நான் மாறல. வேஷ்டி சட்டை அதுதான் உங்களுடைய? அப்படியே தான் இருக்கேன். நான் வேஷ்டி சட்டையில தான் வந்து ஆரம்பத்துல வேஷ்டி சட்டையே எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டேன். நம்ம பண்பாடு, அதாவது எங்க போனாலும் நம்ம பண்பாடு மாறவே கூடாது. மலேசியா போனாலும் நான் வேஷ்டி ஷர்ட்டில் தான் போவேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்னோட உடை நாகரிகத்தை அடுத்தவங்களுக்காக, என்னோட குணாதிசயம் என்னன்னா, அடுத்தவங்களுக்காக வேண்டி என்னோட சந்தோஷத்தை இழக்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்கள நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி இது என்னோட விருப்பம். அதனால வேண்டி இப்படியே நான் இருப்பேன்ட்டு இல்லை, நான் மாடலாகவும் இருப்பேன். இன்னைக்கு வந்து சரண் வந்து இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் எல்லாருடைய கைபேசியிலையும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் பின்னணி இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடினதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்தா அன்னைக்கு இது மாதிரி நினைக்க கூட மாற்றிருக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல பாடின இடமும் அந்த ஒரு நம்பிக்கையும்?
5வது 6வது படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ வந்து எங்க சித்தப்பா எங்க ஊர்ல பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு கழுத்தளவு தண்ணியில கத்து கத்து உனக்கு தொண்டை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் கூட சரி நீச்சலுக்கு தான் கொண்டு போய் விட்டுறாருன்னு நினைச்சேன். பாடுறதுக்கு பாடுறதுக்கு கொண்டு கத்து என்னமோ யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி செஞ்சா நல்லா பாடலாம், வாய்ஸ் நல்லா ஆகும் அப்படின்னு. அப்போ வந்து போய் கத்துறது அப்புறமேட்டுக்கு பாட சொல்லுவார். எங்க சித்தப்பா ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆருடைய பாடல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க சித்தப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க சித்தப்பா வந்து அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு, அந்த பாடலை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரைனிங் பண்ணாரு. அப்புறம் 6வது படிக்கும்போது எங்கள் சித்தப்பாவோட ஆசைக்கு வேண்டி நான் அந்த பாட்டையே ஃபஸ்ட்டு பாடினேன். 6வது படிக்கும்போதும் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்தாங்க ஸ்கூலில் எனக்கு பாட்டு போட்டியில். தொடர்ந்து 6 வருஷம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். பாட்டு பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். தொடர்ந்து அரசு உயர்நிலை பள்ளியில் தொடர்ந்து 6 வருஷம். ஏன் 6 வருஷங்கிறேன்னா நான் வந்து 9வதுல 2 வருஷம் படித்தேன். என்ன காரணம்? படிக்கிறதுக்கான ஆர்வம் கிடைக்கல. சும்மா ஊதாரித்தனமா, சின்ன பிள்ளை தானே, நமக்கு என்ன தெரியும். ஏன்னா எவ்வளவோ அன்பு உறவுகள் நம்ம கூட இருந்தாலும் நம்மளை பெற்றவங்களை மாதிரி ஒரு சந்தோஷப்படுற ஜீவராசி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கஷ்டங்களை வந்து நீங்க வெளியில சொன்னது கம்மி தான் நினைக்கிறேன். நான் வெளியில சொன்ன கஷ்டங்கள்லாம் கம்மி. நான் வந்து நான் பட்ட துன்பங்களை விட நான் இந்த 2025 2000க்கு பிறகு பிறந்த நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னா, அப்போ வந்து 90 80களில் பிறந்த என்னுடைய தந்தையாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. எங்க தந்தையார் பிறந்த காலத்துல எல்லாம் வந்து என் கிராமப்புறங்கள்ல வந்து ரொம்ப வறுமை. வெறும் கூழ் குடிச்ச நேரம்லாம் உண்டு. கூழ் தான் அவங்களோட உணவே. அதுதான் அன்னைக்கு சோறு அப்படிங்கறதெல்லாம் ஒரு தீபாவளி பொங்கலுக்கு தான். இட்லி அதெல்லாம் பலகாரம் மாதிரி அன்னைக்கு சோறுங்கிறது நெல் சோறுங்கிறதே கிடைக்காது. என்ன காரணம்னா நெல்லுங்கிறது எங்களோட கூலி. இப்போ பணம் வாங்குறோம். எப்போ 2Kல வந்து நம்ம பணம் வாங்குறோம் சம்பளம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்னுடைய தந்தையார் காலத்துல எல்லாம் வந்து எல்லாமே நெல்லு தானே கூலி. ஆமா, ஒரு களம் நெல் 2 களம் நெல்லுன்னு நெல்லு தான் கொடுப்பாங்க. ஒரு மரக்கா 2 மரக்கா ஒரு ஆளுக்கு கூலி அப்படின்னு மாதிரி நெல்லை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வித்துட்டு நம்ம காய்கறி அந்த மாதிரி தேவைகளை தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய அப்போதைக்கு அரிசி சோறுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டு எங்க சித்தப்பாவை படிக்க வச்சாரு. எங்க சித்தப்பாவை போலீஸ் ஆக்கிடணுங்கிறது எங்க அப்பாவோட பெரிய கனவு. என்னைய ஒரு நல்ல பேராசிரியர் ஆகணுங்கிறது எங்க சித்தப்பாவோட பெரிய கனவு. ஒரு கிராமத்துல சாதாரணமா ஒரு கிராமத்துல நான் இருந்துட்டு இவ்வளவு விருதுகள் வந்து வாங்கி, நான் எழுதின புத்தகம் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கி நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன்னா என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய தந்தையாரும் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. நான் படிச்சது பூரா அவங்களோட ஆசைக்கு தான். கண்டிப்பா படிப்போட சேர்த்து உங்களுடைய கலையை நீங்க வந்து அதை மறக்கக்கூடாதுன்னு அங்க ஒரு பக்கம் ஒரு ஊக்கம், ஒரு கலை சார்ந்து நான் இயங்குனேங்கிறது வந்து அது மேல இருந்த ஆர்வம் அன்னில வந்து எனக்கு பண தேவை ஏற்பட்டுச்சு. நான் படிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லை எனக்கு. இவங்க பாடும்போதெல்லாம் எங்க வயசு என்ன பண்ணுவாங்க, தேம்பி எழுதி இருப்பாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டு. பட் ஐ எம் லவர் ஃபார் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இவர் பாடுறது பார்த்தீங்கன்னாக்கா கிரேட். அது காடோட பிளெஸிங். என்னோட வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் எல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து இன்னமும் இவன் அசிங்கம், இவனை ஏன் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கீங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிதான் இருக்கும், நீங்கள்லாம் அப்படிதான்டா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி, உங்களுக்கு என்னடா துமுறு அப்படின்னு அந்த பையில இந்த பையில அப்படின்னு இன்னமும் கமெண்ட் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிலர் போடுறாங்க. ஆனால் மக்கள் மாறிட்டாங்க. இப்போது அவங்க விருப்பப்பட்டதுனால தானே நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கேன். நீங்களாம் இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு போகணும். நீங்கள் ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கும்போதே பேசுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.